Hey guys, welcome back. 2000 rupeesக்கும் கம்மியாக வந்து நீங்கள் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட ஒரு ஃபீச்சர் பேக்டு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்க்குறதா தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நாய்ஸ்லேருந்து பல்ஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து காலிங் சப்போர்ட்டோட இந்த மாதம் லான்ச் பண்ண இருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா அமேசான் அண்ட் நாய்ஸோட ஓன் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் லான்ச் ப்ரைஸாக வந்து 1799 கொண்டு வராங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 2199 வந்து செல் பண்ண போகிறாங்க. இந்த வாட்ச் வந்து பிளாக், ப்ரௌனு, கிரே, பிங்க்னு மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட பல்ஸ் 3 இருக்குது. நம்மகிட்ட வந்து ஜெட் பிளாக் அண்ட் சில்வர் கிரே கலர் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து வாட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி பார்த்தோன்னா 6999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு வாரண்டி கார்டு அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து வாட்ச் எடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். ஸ்டாப்பில் இந்த கோடு போட்ட டிசைன் பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது. வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பேக் சைடு நம்ம போனால் டாப்பில் வந்து சார்ஜிங் போட்டு சென்டரில் வந்து சென்சார்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ரிமூவபிள் ஸ்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 22 mm ஸ்டாப் ரிமூவ் பண்ணி வந்து மாட்டிக்கலாம். வாட்சோட பேக் சைட் ரைட் சைட் பாட்டமில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் பாட்டமில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து பேர் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பில்டு டிசைன் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாட்ச் வந்து இந்த வாட்டி ஸ்கொயர் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு வந்து ஒரு சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் டிசைனோட பார்க்குறதுக்கு வாட்சோட லுக் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ பில்டு பொறுத்த வரைக்குமே வந்து கம்ப்ளீட்டாக பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ச் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் வாட்ச்க்கு வந்து 22 mm ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிமூவபிள் ஸ்டாப். ஹை குவாலிட்டி சிலிகான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்மால் ரிஸ்ட் இருந்தாலுமே வந்து இந்த வாட்ச் கம்ஃபர்டபுளாக வியர் பண்ண முடியும். ஏன்னா பின்னை நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வியர் பண்ண முடியும். வாட்ச் வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்லை. அண்ட் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது வாட்ச்க்கு வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸ் எல்லாமே வந்து வாட்ச் ஈஸியாக விஸ்டாண்ட் ஆகும். நாய்ஸ்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்குமே வந்து டெப்த் விஸ்டாண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த மாதிரி இன்டென்ஸான டெஸ்ட் எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த வாட்ச் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வெளில போகும்போது மலையில் ஏதாவது பட்டுருச்சு இல்லை லைட்டாக ஏதாவது ஸ்பிளாஷ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோன்னா 1.96 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே. இது வந்து TFT டிஸ்பிளேவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஓவரால் வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து மேஜராக நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. மேக்ஸிமம் பிரைட்னஸில் ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும். பல்ஸ் 2க்கு கம்பேர் பண்ணுறப்போ 14% வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 17% பெசல்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் 1800 ரூபி ப்ரைஸ் பிராக்கெட் டிஸ்பிளேல வந்து நமக்கு பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்பிளேல வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் வாட்ச் ஃபேஸ் பொறுத்த வரைக்குமே வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம 170+ வாட்ச் ஃபேஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் காலிங் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லை கால்ஸ் எதாவது பேசணும் அப்படின்னா நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனோம்னா இங்கே வந்து டயல் பேடு, கான்டாக்ட்ஸ், கால் ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு 10 கான்டாக்ட் வரைக்குமே வந்து நம்ம வாட்சில் சேவ் பண்ணலாம். அண்ட் கால் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் கால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். டயல் பேட் இருக்குது. டயல் பேட் வழியாக வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து டயல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறமா பல்ஸ் 3 காலிங்னு காட்டும். ஸோ வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து கால்ஸ் பேசிக்கலாம். ஒன்ஸ் ஃபோனோட பேர் பண்ணதுக்கப்புறமா வந்து நாய்ஸ் பஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம கான்டாக்ட்ஸ் போயிட்டு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கால் பண்ணும்போது மியூட் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால் வந்து கட் பண்ணலாம். அண்ட் இன்கமிங் கால் வரும்போது நமக்கு இந்த மாதிரி தான் பாப்பப் வரும். சைலண்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து குயிக்காக வந்து நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும். அண்ட் கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் சைலண்ட் போட்டோம் அப்படின்னா அந்த ரிங்கு வந்து சைலண்ட் ஆகிடும். வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் குயிக்காக வந்து நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து மியூட் பண்ணலாம். வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். கால் பேசும்போது ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. இப்போ வந்து நம்ம வாட்சோட UI பார்த்துட்டு வந்துடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். பட் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம எதுவும் ரிப்ளை பண்ண முடியாது. மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்றத வந்து பார்த்துட்டு அண்ட் தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து குயிக்கான விட்ஜெட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஹெல்த் டேட்டா எல்லாத்தையும் வந்து டக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்லீப் டேட்டா இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம்.
அண்ட் இந்த ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக மெனுக்குள்ளே போய்டும். மெனுக்குள்ளே வந்து நாய்ஸ் ஹெல்த் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே வந்து நமக்கு ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்றைக்கி தேதிக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அதெல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் டேட்டா, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் நாய்ஸ் பஸ்க்குள்ளே வந்து நம்ம காலிங் பார்த்துக்கலாம். 10 காண்டாக்ட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம வாட்சில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் கால் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அண்ட் டயல் பேட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து நம்ம இங்கேருந்து வந்து மேனுவலாக டயல் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாக்குள்ளே போனதுக்கப்புறம் அலார்ம் இருக்குது, டைமர் செட் பண்ணிக்கலாம். முக்கியமாக அலார்ம் வந்து நம்ம ஆப்பில் போய் எனபிள் பண்ணுறது இல்லாமல் வாட்ச்லேருந்தே வந்து அலார்ம் செட் பண்ணலாம். அண்ட் வேர்ல்ட் கிளாக் கூட இருக்குது. 3 கண்ட்ரிஸ் வரைக்குமே வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸ்டாப் வாட்ச் தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம பேக் வந்தோம்னா ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பேசிக் ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோடு வரைக்குமே வந்து மோஸ்ட்டாக சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரன்னிங் ஸ்போர்ட்ஸ்குள்ளே போனால் அவுட்டோர் வாக்கிங், இன்டோர் வாக்கிங், ட்ரெட்மில்லில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மோட்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மோட் தேவையோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டில் இருக்கும். வாட்ச்லேருந்து வந்து ரிமைண்டரை வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிமைண்டரை வந்து நம்ம ஆப்பில் போய்ட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆப்பில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சில் வந்து சிங்க் ஆகிடும். அண்ட் ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெதர் சப்போர்ட் இருக்குது. நம்ம ஆப்பில் வந்து சிட்டி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிட்டியில் என்ன வெதர் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்சில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து வாட்சில் 3 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஆப் வழியாக வந்து 100+ வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் வாட்சஸில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய அந்த கேல்குலேட்டர் சப்போர்ட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான கேல்குலேஷன் வந்து நீங்கள் டக்குன்னு வாட்ச்லேருந்தும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ளாஷ் லைட் சப்போர்ட் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா ரிஸ்ட் அவேக் இருக்குது. இது வந்து நம்ம எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நைட் டைம் தூங்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம டைம் வந்து செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிங்டோனோட வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சைலண்ட் மோடு வந்து நம்ம போட்டுக்கலாம். வாட்சோட பிரைட்னஸ் வந்து இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் DND மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெனு வந்து கிரிட் மோடு, லிஸ்ட் மோடு இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஆட்டோ ஸ்போர்ட் டிரெக்ஷன் மோட் இருக்குது. பட் டிஃபால்ட்டாக 3 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆட்டோ ஸ்போர்ட் டிரெக்ஷன் மோடில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வாட்ச் UI. அண்ட் இப்போ வந்து நம்ம நாய்ஸ் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஸ்லீப்குள்ளே போனோம்னா நம்ம அன்றைக்கி தேதிக்கு வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், ப்ளஸ் வந்து ஒரு ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பெட்டராக தூங்குறதுக்கு இந்த ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் வாட்ச்லேயே வந்து நம்ம எப்போ தூங்க போயிருக்கோம் அண்ட் எப்போ காலைல முழிச்சோம் அந்த டைம் காட்டும். ப்ளஸ் டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, ப்ளஸ் தூக்கத்தில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோம். ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ வாட்ச்லேயே வந்து ஓரளவுக்கு நமக்கு டீட்டெயில்டான டேட்டா வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆப்பில் வந்து நீங்கள் அந்த ஆவரேஜ் ஹார்ட் ரேட் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஹார்ட் ரேட் வந்து மினிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் வந்து இருக்குது. நம்ம ஆப்பில் போய் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வாட்ச் வந்து நம்ம டேபிள் மேலே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணாது. ஸோ வாட்ச் வந்து ப்ராப்பராக வியர் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நமக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ SpO2 மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ளீஸ் வியர் வாட்ச் டைட்லின்ற மாதிரி மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். ஒன்ஸ் ஹார்ட் ரேட் இல்லை SpO2 நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ கையில் கட்டிட்டு வியர் பண்ணுறத விட ஃபிங்கர் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில டைம் வந்து நமக்கு பெட்டர் அக்யூரேசி கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து ஐடில் அலர்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாக் பண்ண சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்டு வாட்டர் ரிமைண்டர் சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி குடிக்க சொல்லி ரிமைண்டர் வந்திருக்கும். அண்ட் ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து வீடியோ எடுக்கிற டைமில் நமக்கு இந்த ரிமைண்டர் எல்லாமே வந்து ஒன்று வந்துட்டுருக்கு. பட்ஜெட் வாட்சஸ்லேயே இவங்க காட்டக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கொஞ்சம் வாட்ச் வந்து ஃபர்மாக வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான வேல்யூஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வாட்சில் இருக்கக்கூடிய UI வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரேட் இது. கலர் ஃபிட், விஷன் டு பஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி UI தான் இருக்குது. பட் இப்போது லான்ச் ஆகக்கூடிய ஒரு சில வாட்சஸில் அந்த UI வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே வந்து வாட்சில் காட்டாது, நமக்கு ஆப்பில் காட்டும். இந்த UI வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து மானிட்டர் பண்ணிச்சு. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த நாய்ஸ் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வாட்ச் UI எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஆப் UI பார்த்துட்டு வந்துடலாம். நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணலாம்.
ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டிவைஸை பேர் பண்ணதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்குது, நிறைய யூஸபிளான வாட்ச் ஃபேஸ், கலர்ஃபுல்லான வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் வால்பேப்பர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம போனோம் அப்படின்னா என்ன ஆப்லேருந்து நமக்கு வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வரணுமோ அதை வந்து நம்ம இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் மானிட்டர், நம்ம இதுக்கு முன்னாடி வாட்சில் ரிமைண்டர்லாம் வந்து பார்த்தீங்களா, ஐடில் அலர்ட், ஹேண்ட் வாஷ், வாட்டர் ரிமைண்டர், ஆர்இஎம் எல்லாமே வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்கும்போது அதுவே வந்து நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். அண்ட் கால்ஸ் வரும்போது வந்து நம்ம குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஹார்ட் ரேட் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. எவ்ரி 5 minutes வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது இல்லை ஐடியலாக இருக்கும்போதே வந்து ஹார்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக போகும்போது நமக்கு வந்து அலர்ட் வரும். ஸோ இந்த நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூடயும் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணலாம். அவங்களோட டேட்டா வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்காங்க, எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சேலஞ்சஸ் செப்பரேட்டாக இருக்குது. மந்த்லி சேலஞ்சஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ப்ளஸ் இதில் ஹோம்குள்ளே போனால் முக்கியமாக வந்து இந்த ஐபிஎல்லோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இங்கே காட்டும். ஸோ நாய்ஸ் பிரீமியர் லீக் வந்து நடந்துட்டுருக்கு. ஸ்மால் ப்ரெடிக்ஷன் தான், எந்த டீம் வந்து வின் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா ப்ரெடிக்ட் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து ஃபன்னாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஐபிஎல் கியூஸும் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். நாய்ஸ் ஃபிட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இப்போது இந்த டேட்டாக்கு வந்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். அந்த டேட்டில் வந்து ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்லீப் டேட்டா நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்ம வாட்ச்லேயே பார்த்தது தான், பட் அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோரும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக தூங்கணும் அப்படின்னா ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அண்ட் நைட்டு தூங்கும்போது ஹார்ட் ரேட் ஆவரேஜாக வந்து நமக்கு ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டேட்டா வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டியோட டோட்டல் டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப்பு கவுண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ போயிருக்கு, ஸோ ஆவரேஜாக வந்து நம்ம என்ன ஸ்பீடில் வந்து அந்த வாக் பண்ணியிருக்கோம். இது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அதே மாதிரி வந்து ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாமே வந்து டெய்லி ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டெப் அக்யூரேசி நம்ம எடுத்துகிட்டோம்னா அரௌண்ட் 75 to 80% வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். பட் வண்டியில் எதாவது போகும்போது எல்லாமே வந்து கண்டிப்பாக அது மெஷர் பண்ணோம். கொஞ்சம் ப்ரீமியம் வாட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக மெஷர் பண்ணோம். வண்டியில் போகிறது அந்த ஃபால்ஸ் எரர் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நம்ம ஆக்டிவிட்டி, நார்மல் இன்டோர் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவுட்டோரில் நீங்கள் வாக்கிங்லாம் போகிற மாதிரி இருக்கீங்க, பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஃபீச்சர் பேக்கெட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து இந்த வாட்ச் வந்து உங்கள் தேவையை வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாட்சாக இருக்கும். இது பேட்டரி பேக்கப்னு எடுத்துன்னா நார்மல் யூசேஜில் வந்து 7 days வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காலிங் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2 hours வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இந்த வாட்சோட ஃபைனல் வேர்டிக் நம்ம வந்துன்னா இனிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 1800 ரூபி ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஷுவராக செம வருது. ரீசெண்டாக Pulse 2 Max எல்லாமே வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வாட்ச் எல்லாமே வந்து ஆஃபர் டைமில் 1500 rupees கம்மியாக கிடச்சிது. அந்த ப்ரைஸ்க்கு வேறு லெவல் வருது. முக்கியமான விஷயமே வந்து இந்த வாட்சில் வந்து நாய்ஸோட பழைய யூஐ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய யூஐ வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம கலர் ஃபிட் விஷன் 2 பஸ்ஸில் பார்த்துருப்போம். அண்ட் நாய்ஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணால் Ultra 3லேயும் வந்து இந்த யூஐ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2000 rupeesக்கும் கம்மியாக டீசெண்டான ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்கோட ஒரு ஃபீச்சர் பேக்கட் வாட்ச் பார்க்குறது இருந்தால் ஷூராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.